நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே வருகின்ற அந்த பெல் ஐக்கான் அழுத்திட்டிங்கன்னா எப்போல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் சேனல் என்ன வீடியோ பார்க்க போனோம், ஜியோ காயின் அப்படின்னா என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்து விடும். கூடவே நம்ம ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிங்கன்னா நான் அங்கே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நியூஸை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அந்த நியூஸும் ஃபேஸ்புக் பேஜில் கிடைச்சிடும். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம ஜியோ காயின் பற்றி அந்த நியூஸுக்குள்ளே போகலாம். ஜியோ காயின் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பிட்காயின் என்ன, பிட்காயின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பிட்காயினில் நம்ம எப்படி ஷேர் வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நீங்களும் அதை பார்த்து நீங்களும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ வந்து பிட்காயின் பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஜியோ காயின் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஜியோ காயின் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. ஜியோ காயின் வந்து இன்னும் சில நாட்களில் லான்ச் ஆக போகிறதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த விதத்தில் உண்மை என்று நான் தெரியல இன்னும். ஆனால் இதை பற்றி ஒரு பிரத்யேக நியூஸ் என்ன வெளியே வந்திருக்குன்னா, ஜியோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்டில் புரட்சி செய்யறதுக்கோசரமே நம்ம ஜியோ லான்ச் ஆச்சு. இதேமாதிரி நிறைய ஒவ்வொரு விஷயத்திலும் புரட்சி செய்யறதுக்கு முகேஷ் அம்பானி ஆசைப்படுறாரு என்னமோ தெரியல. இப்போ வந்து பிட்காயினுக்கு எதிராக அவர் வந்து ஜியோ காயின் ஒன்று லான்ச் பண்ண போறாரு. இதுக்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகேஷ் அம்பானியோட மூத்த மகனான ஆகாஷ் அம்பானி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவில் வந்து பிட்காயின் கிரிப்டோ கரன்சினா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பிட்காயின் பிளாக் செயின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயத்த ஆராய சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தென்னாப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயினை வந்து தடை செய்ததுக்கப்புறம் நம்ம பிட்காயின் வந்து இப்போ $20,000 மதிப்புள்ளது. இன்னைக்கு $13,000 வந்து குறைஞ்சி இப்போ வந்து $13,000 இருக்குது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா $7,000 வந்து $7,000 வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இது வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சரிவு உண்டாக்கியிருக்கு. இதை பற்றி ஒவ்வொரு நாடும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பிட்காயின் வந்து ரொம்ப ஆபத்தானது, அது யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தனிநபரோட உரிமை, அவர் வாங்கலாம் வாங்காமல் போகலாம், இது நாட்டுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம இந்திய பொருளாதார அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கும் நாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது தனிநபரோட உரிமை, அவர் வந்து என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனால் அது வந்து நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை சேதாரப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜியோ காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லான்ச் ஆகுது, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இதை பற்றி எந்த ஒரு ஃபேக் நியூஸ் வந்தாலும் யாரும் நம்பாதீங்க. ஜியோ காயின் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. அது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் அது வளர்றதுக்கு எப்படி இன்னும் 1 year ஆயிரும். நமக்கு வந்து அடுத்த வருஷம் எப்படியும் ஜியோ காயின் யூஸ் பண்ணுறதுக்கு தந்துடுவாங்கன்னு சொல்லி முகேஷ் அம்பானி வந்து அந்த நியூஸ் சொல்லியிருக்காரு. இப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஜியோ காயின் பற்றியான ஃபேக் நியூஸ் வந்து யாருக்கும் பரப்பாதீங்க. அதனால் கரெக்டாக இதை புரிஞ்சுக்கோங்க. ஜியோ காயின் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் கன்ஃபார்மாக லான்ச் ஆயிரும். ஜியோ காயின் வந்து இப்போ தான் அடித்தளத்தில், இப்போ தான் அவங்க வந்து பேஸ்மெண்ட்டை போட்டுட்ருக்காங்க. இனிமேல் தான் பில்டிங் கட்டி பெயிண்ட் அடிக்கணும். நீங்கள் அது மாதிரி வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கீழே வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதை சரி பண்ணிக்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது லிங்க பிரபு.